வணக்கம். வெயிலுக்கு ஜில்லுன்னு குடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணுதா? உங்களுக்காக இயற்கையான இளநீரோட டேஸ்ட்டும் ரோஸ் மில்கோட ஃப்ளேவரும் சேர்ந்த இளநீர் ரோஸ் மில்க் இன்னைக்கு இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனில் செஞ்சு காட்ட போகிறது அம்முவும் லதாவும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரோஸ் மில்க்குக்கு முதல்ல சப்ஜா சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம். இது ஊறட்டும். சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா? இப்போது 200 ml தண்ணியை ஊற்றி கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இதில் 10 கிராமு அகர் அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விடலாம். இது கரையணும் நல்லா. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இளநீரும் ரோஸ் மில்க்கும் செம்ம காம்பினேஷன். அகர் அகர் கரைஞ்சிடுச்சுங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு கலந்து விடலாம். இதுவும் கரையட்டும். சர்க்கரையும் அகர் அகரும் கரைஞ்சிடுச்சுங்க. ஒரு பவுலில் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். அகர் அகரை ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 6 லிட்டர் இளநீர் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஊற்றி கலந்து விடலாம். இதை கலந்து ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்காதீங்க, அதுக்கு மேலே வச்சா ஐஸ் மாதிரி கட்டியாக ஆகிடும். ஸோ 20 நிமிஷம் வச்சா போதும். அகர் அகர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு இல்லைங்களா 20 நிமிஷக்கும், அது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து 1 லிட்டர் திக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன், ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் 7 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விடலாம். பாலில் சர்க்கரை கரைஞ்சிடுச்சுங்க. அதில் இந்த மாதிரி வந்து ரோஸ் சர்பத்துன்னு கடையில் விற்கும். இது வந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை ஊற்றி கலந்து விடலாம். ரோஸ் மில்க் சிரப் போட்டு கலந்து விட்டாச்சுங்க. நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். சிலருக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விரும்புவாங்க. அவங்க வந்து இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றி கலந்து சாப்பிடலாம். அடுத்து சப்ஜா சீட்ஸ் 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு கலந்து விடலாம். நம்ம இளநீர் வந்து தண்ணியை வந்து அகரகரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற வழுக்க இருக்கு இல்லையா, தேங்காய் வழுக்க, இது குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ் தாங்க எவ்வளோ போட்டுக்கணுன்றது. நான் ஒரு 1/2 கப்பு போட போகிறேன். இந்த தேங்காய் வழுக்க இந்த ரோஸ் மில்கை சேர்த்து மென்று சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஆமாம், வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, சாப்பிடவே தோணாது. ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும். இது பால் இளநீர் அப்படிங்கிறதுனால இது அடிக்கடி செஞ்சு கூட நம்ம கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இளநீரும் அகர் அகரும் செட் பண்ணது எடுத்துகிட்டு வந்துருக்கு பாருங்கள், கெட்டியாக ஆயிடுச்சு. இதை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இந்த அகர் அகர் வந்து ஒன்று 20 நிமிஷத்தில் செட் ஆகுது. சில பிராண்டட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆகுது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இளநீர் அகர் அகர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆச்சுங்க. இதை அந்த ரோஸ் மில்கில் கலந்து எடுத்த இளநீர் ரோஸ் மில்க் ரெடி. தாகத்தை மட்டும் இல்லாமல் மனசையும் லேசாக்கும் இந்த இளநீர் ரோஸ் மில்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.